சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல அம்மாவுக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜுக்கு தான் எல்லா பாசமும் கிடச்சிது. அவன் பண்ண பாவத்தை எல்லாத்தையும் என் தலைமையில போட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் அப்பாவாலையும் எதுவும் பேச முடியல. ஏன்னா அம்மாவுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத போது மனோஜோட பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மனோஜ் வந்து அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அந்த இடத்துக்கு போனால் அம்மாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லிட்டு அப்பா பயந்து போய் மனோஜை வந்து காட்டி கொடுக்கவே இல்லை. எல்லா தண்டனையும் நான் மட்டும் அனுபவிச்சேன். இப்போ வரைக்குமே அவன் செய்கிற எல்லா பாவத்திலையும் எனக்கும் பங்கு உண்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் முத்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏங்க இப்போ வரைக்குமே அத்தை அவர் மேலே மட்டும்தான் பாசத்தை காட்டுறாங்க. செய்யாத தப்புக்காக உங்களை தண்டிச்சிட்ருக்காங்க. இப்போவாவது அவங்க கிட்ட நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்ல. ஏன் சொல்லாமல் நீங்களும் அம்மாவும் மறைச்சிட்ருக்கீங்க? ஒரு கிடைக்க வேண்டிய வயசில் அம்மாவோட பாசத்தை இழந்திருக்கீங்க. நல்ல படிப்பை இழந்திருக்கீங்க. எல்லாத்தையும் அவருக்காக நீங்கள் இழந்திருக்கீங்க. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் உங்களை எப்படியெல்லாம் பேச்சு பேசிட்டு போகிறாரு, ரவுடினெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் சரியான பதிலடி நம்ம கொடுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. கொடுக்கணும் தான் தோணுது, ஆனால் அப்பா தடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரேம முடிச்சிருக்காங்க.